அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி யூஜிபிஆர்டி ஹிஸ்ட்ரி கட் ஆஃப் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ டிஆர்பியில் மொத்தமாக தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 41,405 பேர் விண்ணப்பித்திருந்தாங்க. அதை தேர்வு எழுதியவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 40,136 பேர். ஒரு எழுதாதவர்கள் வந்து 1,349 பேர். இப்போ இந்த தேர்வில் வந்து வெற்றி பெற்றவர்கள் பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி ரெண்டும் சேர்ந்து வெற்றி பெற்றவர்கள் 37,315 பேர். ஸோ மொத்த காலி பணியிடங்கள் வந்து 3,192. ஸோ வந்து நம்ம ஏற்கனவே 2,222 வேக்கன்ட் தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு மொத்தம் 360 வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க ரிசல்ட் விடுறப்ப. மீண்டும் இந்த மார்க் வெளியிடுறதுக்கு முன்னாடி 610 வேக்கண்ட், இதெல்லாமே சேர்ந்து தான் 3,192 வேக்கண்ட் விட்டுருக்காங்க. ஸோ இப்போ மீண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு கட் ஆஃப் இந்த 5.5 மார்க் 0.5 to 5.5 மார்க்கு இந்த வெயிட்டேஜ் மார்க்கெலாம் போட்டு வெளியிடுறப்போ மீண்டுமே வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மொத்த சப்ஜெக்டில் டோட்டலாக வந்து தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸில் வந்து அதிகமான பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிகமான பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து அதுக்கு அடுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து வேக்கண்ட் இருக்கிறதுலே அதிகமான வேக்கண்ட் உள்ள ஒரு சப்ஜெக்ட் எதுனா ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னாவே நிறைய பேர் வந்து ஹிஸ்ட்ரியா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அதாவது இன்றைக்கி இருக்க காலத்தில் ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறவங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ் எக்ஸாம்லேருந்து டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2 போன்ற பல்வேறு போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அருமையான சப்ஜெக்ட். அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் எப்பயுமே இதாக நினைக்க வேணாம். ஹிஸ்ட்ரி படித்தவங்க தான் நீங்கள் நிறைய டாப் அதிகாரி, பச்சைங்களை கையெழுத்து போடுற பெரிய அதிகாரிகள் எல்லாமே ஹிஸ்ட்ரி படித்தவங்க இருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்டு. ஸோ இப்போ இந்த டிஆர்பி யூஜி பிஆர்டியில் நம்ம ஹிஸ்ட்ரியில் மட்டும் எவ்வளோ பேர் மொத்தமாக பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,605 மொத்தம் 1,605 பேர்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த வேக்கண்ட் வந்து 554. ஸோ இப்போ இது கம்பேர் பண்ணால் 1:3 மொத்தம் பாஸ் பண்ணதில் 3ல் ஒருத்தருக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மற்றவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே வந்து இந்த டிஆர்பியில் எழுதியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் வந்து டோட்டல் கட் ஆஃப் எப்படி இருக்கும், வேக்கண்ட் எப்படி ஒவ்வொரு பிரிவுக்கும் இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஜென்ரல் டர்ன் வந்து 152 பேர் ஹிஸ்ட்ரியில். அதேமாதிரி பிசி வந்து 110 பேர், பிசிஎம்மில் வந்து 15, எம்பிசியில் வந்து 90, எஸ்சியில் வந்து 130, எஸ்சியில் வந்து 16, எஸ்டியில் வந்து 40. மொத்த காலி பணியிடங்கள் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோன்னு பார்த்தா 554. நம்ம வந்து ஃபஸ்ட் மார்க் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 114. 114 மார்க்கில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர், 109 ஒருத்தர் இருக்காங்க, 108 ஒருத்தர், 107 ஒருத்தர், 106 2 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 105 ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 104 ஒருத்தர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 103 3 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 102 3 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 101 4 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 100 ஒரே மார்க்கில் 5 பேர். ஸோ 23 பேர் வந்து 100க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா 23 பேர் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப் டு இப்போ 99, 98 இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றிலையும் 3 பேர், 5 பேர், 7 பேர், 12 பேர்ன்ற மாதிரி ஒவ்வொரு மார்க்லேயும் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜென்ரல் டர்ன் வந்து 152. இந்த 152 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 87 மார்க் வரைக்கும் வந்திருக்கு, 87 மார்க் வரைக்கும். ஸோ 87 மார்க்லேருந்து அப் டு டாப் மார்க் 114 வரைக்கும் பொது பிரிவினர் ஜென்ரல் டைம் வரும். இப்போ கட் ஆஃப் வந்து பொது பிரிவினருக்கு எவ்வளோ இருக்கும்னா 77 ப்ளஸ், அது 77லேருந்து 114 வரைக்கும் இருக்கும்போது ஜென்ரல் டைமில் கிடைக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5.5 அதாவது 0.5 to வெயிட்டேஜ்
5.5 வரைக்கும். ஏன்னா நமக்கு 2012 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு 5.5 மார்க்கும், 2013 பாஸ் பண்ணவங்களுக்கு 5 மார்க்கும், அந்த மாதிரி வந்து 2016 பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து 4.5 மார்க்கும், அந்த மாதிரி வந்து 2022 பாஸ் பண்ணவங்களுக்கு 0.5. அந்த 0.5 to 5.5 மார்க் வாங்கின உங்கள் மார்க் ஆட் பண்ணுறப்போ இந்த ஜென்ரல் ட்ரெயினில் இருக்கவங்க இன்னும் வந்து கீழே இருக்கவங்க மேலே வர்றதுக்கும், மேலே இருக்கவங்க இந்த 97 பார்டர் 87 இருக்கவங்க கீழே கம்யூனிட்டி இதுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 87 + 114 வரைக்கும் உள்ளவர்களுக்கு பொது பிரிவினரில் கிடச்சி உள்ள வரலாம். அதே மாதிரி பிசி வந்து 83 + மார்க் எடுத்தவங்க பிசியில் கட் ஆஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் வந்து 82+ அண்ட் எபோ இருக்கவங்களுக்கு கட் ஆஃபில் வாய்ப்பு இருக்குது. அதே போல் எம்பிசி வந்து 80+ எடுத்திருக்கவங்க அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் வந்து வாய்ப்பு இருக்குது, கட் ஆஃப் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எஸ்சியில் வந்து 77+ எடுத்திருக்கவங்களுக்கு மார்க் வந்து கண்டிப்பாக அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்சியில் வந்து 77, அதுவுமே ஏன்னா 77 நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மொத்தம் வந்து எஸ்சியில் 130, எஸ்சியில் 16, ரெண்டும் சேர்த்துனாவே ஒரே கட் ஆஃபில் வருது. இதில் வந்து இந்த 5.5 அதாவது இந்த வெயிட்டேஜ் மார்க்கில் ஆட் பண்ணுறப்ப ஒரு வேளை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 75க்கு மேலே. இந்த இப்போ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 75 and half அதுக்கு மேலே இருக்கவங்க 100% வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு வந்து ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம 2013க்கு பிறகு 2024 11 ஆண்டு காலமாக டீச்சர்ஸ் இது வரைக்கும் 6வது to 10வது 1வது to 5வது டீச்சர்ஸ் போட கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்போ வேக்கண்ட் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து மீண்டும் கவர்மெண்ட் நினச்சா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்போ பின்னாடி இருக்கவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ கிடைச்சிருக்குங்க ஓகே. அதே மாதிரி கிடைக்கல அப்படின்னாலும் இப்போ இருந்தே படிக்கலாம். இந்த கால்ஃபர் வந்து அந்த 3 மாதம் படிக்கிறத விட ஒரு 1 இயர் நம்ம ஒரு கவர்மெண்ட் வேலையில் என்ட்ராகணும்னு நினைக்கிறப்போ இதுக்காக ஒரு சடன் டைம் ஒதுக்கி நல்லா படிக்கலாம். ஸோ இந்த டைம் டெட்டில் இருக்கிற காம்படிட்டரை விட அடுத்த டைம் இன்னும் அதிகமாகுவாங்க. டெட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரப்போது, அப்புறம் தான் மீண்டும் நியமன தேர்வுக்கு கால்ஃபர் வரும். இன்னும் ஒரு 2 வருஷம் அடுத்து இதே கவர்மெண்ட் இருக்கிறதுனால இந்த எக்ஸாம் ரிசல்ட் போட்ட பிறகு அடுத்து 2 எக்ஸாம் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் டெட் பாஸ் பண்ணுங்க, கடுமையாக வந்து சப்ஜெக்டை மீண்டும் நல்லா படிங்க. அடுத்த டைம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது, இன்னும் கட் ஆஃப் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேமாதிரி டெட் பாஸ் பண்ணாதீங்க, பாஸ் பண்ணி அவங்களும் காம்படிட்டராக வந்துடுவாங்க. அதேமாதிரி பிஜி இருக்கவங்களுக்கு அடுத்து பிஜி கால்ஃபர் வரப்போகுது. ஸோ பிஜியும் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த கால்ஃபர் வந்த பிறகு தான் படிக்கணும்னு நினைக்க வேணாம். கிடைச்சவங்க ஓகே, கிடைக்காதவங்க மனம் தளராத தொடர்ந்து படிங்க. அது மட்டும் இல்லை, நிறையா ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஆர்பி, டிஎன்பிசி, போலீஸ், எஸ்ஐ எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போனாலும் ஹிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்ட் இல்லாத கிடையாது. ஸோ நல்லா முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி டிஓ எக்ஸாம் எழுதி சிஓ ஆகலாம். அதுக்கான வாய்ப்பும் சப்ஜெக்ட்லாம் நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா வர முடியும். ஸோ நீங்கள் இந்த இதில் கிடச்சி உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க, சந்தோஷம். கிடைக்காதவங்க கிடைக்கலையே, இந்த மாதிரி மார்க் பார்டரில் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அதே நினச்சி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணி அடுத்த நிலைக்கு நீங்களும் வர முடியும். முயற்சி பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.